4ஆம் இடம் என்பது சொத்து, இதிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த 4 கூடியர் வக்கரம் எனும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 4ஆம் இடம் என்பது கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது. கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே 4 ராகு வேற. இப்போ 4 கூடிய வக்கரமான என்னாகும்? வக்கரமான என்னாகும்? இந்த 4ஆம் இடம் என்பது கெட்டு போய் தேவையற்ற பிரச்சனைகள். பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, யார் அந்த பிரியா, யார் அந்த பிரியா? சார் காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஒரு மெசேஜ் வருது. மெசேஜை திறந்து பார்க்குறேங்க. காலையில் எந்திரிச்சோன்னே எதை தேடுறீங்களோ இல்லை, மொபைல் எங்கே தான் தேடுறது. அது மொபைலை காணணும்னா பயமாயிருது. ஆஹா, நைட்டு யாரும் எடுத்து பார்த்துட்டாங்க போல இருக்கே, நம்ம கதையெல்லாம் வெளியே வந்துருச்சு போல இருக்கே. 4ஆம் இடத்தில் சேர்ந்தவன் வக்கரமாகும் பொழுது ஒரு மெசேஜ் அனுப்புறியா, ஒரே வார்த்தை பதிலுக்கு அனுப்பிச்சாங்க. என்ன அனுப்புறியா? அந்த பொண்ணு கோபிச்சு பிளாக் பண்ணிடுச்சு. அனுப்புறியான்னு கேட்டதுக்கு என்ன அனுப்புறியான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும் அது பேரே அனுப்புறியா. ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் பிரச்சனை வருது பாருங்களேன். சார் உங்கள் டெக்ஸ்ட்டில் தான் பிரச்சனை வரும். யாருக்காவது மெசேஜ் போது பார்த்து அனுப்புங்க. ஒன்றும் தூங்கலையா, ஒரே THOO தூங்கலையா,